நமஸ்காரம். நான் சுமுக விஸ்வநாதன். சோப் நம்ம ரெகுலராக எவ்ரிடே யூஸ் பண்ணுறோம் இல்லையா? குளிக்கிறதுக்கு, கையலம்பிக்கிறதுக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ சோப் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஒரு நாள் கூட ஓடாது. நம்ம சோப் அங்கே கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பார்ப்போம்? எடுத்து அந்த கவரோடு மோந்து பார்ப்போம். வாசனை எப்படி இருக்குன்னு, கலர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மெயினாக இந்த ரெண்டு இதை தான் நம்ம பார்த்து சோப் வாங்குகிறோம். இல்லை விலையை பார்ப்போம். சில பேர் விலையை பார்த்து வாங்குவோம். கொஞ்சம் யோசிச்சிருக்கேளா அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போர்ஸ் மூலமாக, ஸ்கின்னில் இருக்கிற போர்ஸ் மூலமாக அதோட பல டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல சேர்ந்துட்டுருக்கு. அதில் என்னெல்லாமோ நமக்கு தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போது அந்த சோப்பை அஃப்கோர்ஸ் கெமிக்கல்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. வெரி மினிமல் கெமிக்கல்ஸ் வச்சு ஆற்றுலையே எப்படி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சோப் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேயா? தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன, அதோட ரேஷியோஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த ப்ரொசீஜரெல்லாம் எப்படி பண்ணுறேங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோப் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். முதல் இன்க்ரீடியன்ட் காஸ்டிக் சோடா, அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு. கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணணும், மஸ்ட். ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்ம ஸ்கின்னில் பட்டால் அரிப்பெல்லாம் கொடுக்கும். இந்த காஸ்டிக் சோடா எல்லா கெமிஸ்ட் ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிக்கிறோம். அப்புறமா கொஞ்சம் தண்ணி வேணும். இதை கரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி வேணும். தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், இதுதான் இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட். காஸ்டிக் சோடா 1 பார்ட், தண்ணி வந்து 2 பார்ட்ஸ், தேங்காய் எண்ணெய் 7 பார்ட்ஸ். இதுதான் இதுக்கு உண்டான ரேஷியோ. நான் இந்த தேங்காய் எண்ணெயில் இதை பார்த்தேன்னா கொஞ்சமாக ரோஸ்மெரி போட்டு இதை இன்ஃப்யூஸ் பண்ணி ஃப்ராக்ரன்ஸ்க்காக போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக தேவையில்லை, ஃப்ராக்ரன்ஸ் ஒன்றுமே தேவையில்லை. பட் நம்ம அப்படியே நம்ம லைஃப்பில் பழகிட்டோம் இல்லையா? ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா நசுக்கிட்டு அதை தேங்காய் எண்ணெய்க்குள்ளே, சுத்தமான தேங்காய் எண்ணெய்க்குள்ளே போட்டு வெயிலில் ஒரு 2 நாள், ஒரு 48 hours கிட்ட வெயிலில் வச்சுடுங்க. அது பாட்டுக்கு அதோட அந்த வாசனை வந்து அந்த எண்ணெயில் உறிஞ்சிக்கும். அந்த வாசனையே நமக்கு போரும். கலருக்கு நம்ம ஒன்றும் சேர்க்க போகிறதில்ல. வேணும்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், ஒரு ஆப்ஷனல் தான் இது. அதுக்காக நான் வச்சுருக்கேன். நம்ம பண்ணுற ப்ரொசீஜருக்கு போகலாம். நான் அது மாதிரி ஒரு உடன் ஸ்பேட்டுலா, அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துட்டுருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, 1 பார்ட் சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லிட்டு அதை நான் போட்டுக்கிறேன் முதல்ல. நான் இதில் இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டுக்கிறேன். அதே ஸ்பூனால் 2 ஸ்பூன் தண்ணி விட்டு இதை கலந்துக்கலாம். இது போட்ட உடனே இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், இது வந்து சூடு வரும். இதில் இப்போ நான் வந்து ஒரு எவர் சில்வர் பவுல் எதாவது வச்சுருந்தேன்னா அடியில் தொட்டு பார்த்தேன்னா நல்லா கொதிக்கும், அவ்வளோ சூடு வரும் இதில். ஸோ இதை நல்லா கொஞ்சம் நேரம் இந்த சூடு ஆறுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சொல்யூஷனுக்கு இப்போ ஆக்சுவலாக எனக்கு இதுவே சுடுறது, இந்த பிளாஸ்டிக் பவுலே எனக்கு சுடுறது கீழே. இந்த சொல்யூஷனுக்கு பேர் LYE, லை. இந்த சொல்யூஷனுக்கு பேர். இப்போது எனக்கு கொஞ்சமாக சூடு ஆறி எனக்கு அந்த லை சொல்யூஷன் ரெடி ஆகிடுது. நான் சொன்னேன் இப்போ 7 பார்ட்ஸ் ஆயில். ஆயில் கொஞ்சம் முன்ன பின்ன ஜாஸ்தியாக பண்ணால் கூட தப்பே கிடையாது. ஏழு 7 பார்ட்ஸ் ஆயில் விட்டுட்டேன். இப்போது கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். இது லேசாக இறுக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சோப் இந்த சொல்யூஷன் நான் பண்ணியிருக்கிறதுல 7 பார்ட்ஸ் நல்ல தேங்காய் எண்ணெய் தான், 2 பார்ட்ஸ் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், கொஞ்சமாக சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ நமக்கு தெரியும் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் நமக்கு கெமிக்கல்ஸ் எவ்வளோ போட்டிருக்கோம், என்ன மாதிரியான எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நமக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 minutes இதை கிளறணும். இப்படி அது லேசாக இறுக ஆரம்பிக்கும். சோடியம் உங்கள்கிட்ட ஸ்கூலுக்கு போகிற பசங்க உங்கள் காலத்தில் இருக்கா அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆட்டம் கூட அவளுக்கு பண்ணி காமிக்கலாம். ரொம்ப சந்தோஷப்படுவா, நம்மளே வீட்டில் பண்ண சோப் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. பசங்க இன்னும் க்ரியேட்டிவாக என்னெல்லாம் ஃப்ராக்ரன்ஸ் போடலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். நான் எவ்வளோ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நம்ம கடையில் வாங்குகிற சோப்போட கம்பேர் பண்ணால் பயங்கர எக்கனாமிக்கலாக இருக்கும் இது. ஸோ இது போல் ஒரு சோப் மோல்டில் இந்த சொல்யூஷனை நான் விட்டு வைக்கிறேன். இப்படி
ஸோ அந்த 1 ஸ்பூன் அளவு சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்தது எனக்கு இப்போ 2 சோப்புக்கு கிடச்சிருக்கு. உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு கொட்டாங்குச்சியில் கூட விட்டு வைக்கலாம், இல்லை ஒரு செராமிக் கப்பில் என்ன உங்களுக்கு ஷேப் வேணுமோ அந்த கப்பில் அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் விட்டு வச்சுக்கலாம். ஸோ இது நான் வந்து பிளெயின் சோப் ரோஸ்மெரி சோப் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடியை வச்சு பண்ணிக்கலாம் அடுத்த சோப். எக்ஸாக்ட்லி அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். 1 part sodium hydroxide, 2 parts water. அதே தான், அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கரைஞ்சி சூடு குறையட்டும். இப்போது இந்த லை சொல்யூஷனில் அதை ஆறின விட்டு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் நம்ம கலரும் கிடைக்கும், மஞ்சளோட நல்ல விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறமா ஆயில், அதே 7 parts ஆயில். கொஞ்சம் முன்ன பின்ன ஆயில் ஜாஸ்தியானா தப்பே கிடையாது. இதையும் நான் இந்த மோல்டில் விட்டு வச்சிடுறேன். ஸோ இதில் கொஞ்சம் கலர் கூட கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயில் நான் எடுத்த எண்ணெய் இன்னும் மிச்சம் இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஒரு கிண்ணம் நான் எடுத்த எண்ணெயில் எனக்கு ஜம்முன்னு 4 சோப் கிடச்சிடுது. இது நாளைக்கு இறுகிடும். அதாவது ஒரு 24 hours அது இறுகிடும். அது அப்படியே கைப்படாமல் வச்சுட்டோன்னா 24 hours இறுகிடும். அப்புறமா இந்த மோல்ட்லேருந்து அதை நம்ம தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு டேட் எழுதி வச்சுடுங்க. இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் என்னென்னா, இது பண்ணின அன்னையிலிருந்து 40 days கழித்து தான் நமக்கு ஒரிஜினல் சோப் கிடைக்கும். அது வரைக்கும் அதில் சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த வீரியத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அது ஒன்று, இது பேர் ஸ்லோ ப்ராசஸ்னு பேர். அந்த 40 days நம்ம டியூரேஷன் அமைதியாக கொடுக்கும்போது தான் அது எண்ட் ஆஃப் 40th day நமக்கு அருமையான சோப் கிடைக்கும். அது வரைக்கும் தயவுசெய்து ஆர்வக்கோளாறில் எடுத்து யூஸ் பண்ணிட வேண்டாம். இது வந்து இதே ப்ரொசீஜரில் நான் Feb 10th பண்ணின சோப்பு. ஸோ இன்றைக்கி வந்து 24th ஆகுது. ஸோ தாராளமாக 40 days இது கிராஸ் ஆகிடுது. இதில் எவ்வளோ நுரை வருதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ லேசாக நான் வந்து கையை ஈரமாக்கிக்கிறேன். நம்ம சாதாரணமாக நம்ம சோப் போடுற மாதிரி தான் தேய்க்கிறேன் இதை. அவ்வளோதான், நான் லேசாக தொட்டதுக்கே ஜம்முன்னு எனக்கு இவ்வளோ நுரை வருது. ஸோ நம்ம ஒரு 10 to 15 minutes ஒரு மாதத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணோன்னா அடுத்த மாதத்துக்கு உண்டான சோப்பெல்லாம் நம்ம ரொம்ப சுலபமாக வீட்டிலையே அனாயாசமாக பண்ணி அசத்த முடியும் எல்லாரையும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃப்ராக்ரன்ஸ் வேணும், எனக்கு இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எப்படி பண்ணுறது, இப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் சப்போர்ட் யூ. ப்ளீஸ் லைக், டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வாய்ஸ் ஆஃப் லாவண்யா. நன்றி, வணக்கம்.